என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் அல்வா எவ்வளோ சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பிரெட் வந்து நான் வாங்கி ஒரு 3 days தான் ஆகுது. சரி, திருப்பி வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து ப்ரெட்டு ஜாம் வச்சே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் ப்ரெட்டு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இப்போ வந்து நான் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒயிட் பிரெட். இது வந்து சுகர் வந்து நான் ஒரு 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒயிட் சுகர் தான். கொஞ்சம் ரெய்சின்ஸ், அப்புறம் ஏலக்காய், கொஞ்சமாக கேஷ்யூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் மில்க், இதுக்கு காசின பால் தான் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வந்து கீ. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான். நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டு பார்ட்டிஸ் அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் செய்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து இதெல்லாம் இந்த மாதிரி பிரெட் அல்வா அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் ருட்டீன் இது. எப்போவுமே இவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பிரெட் அல்வா ரெசிபி. இப்போ பாருங்க, நான் ப்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி நான் வந்து நெய்யில் வறுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் சைடில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வந்து ஹார்லிக்ஸ் போட்டுட்ருக்காரு. என்னோட ப்ரெட் அல்வாலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக முன்னாடியே ஹார்லிக்ஸை குச்சி வயிற்ற ஃபில் பண்ணிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி இப்படி ஒரு பீசஸ் கிடைக்கும். இதை நம்ம இந்த சைடில் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒரு ப்ரௌன் கலரில் அல்வா வந்து நல்லாயிருக்கும். இந்த அல்வா வந்து சென்னையில் வந்து குரோம்பேட் யாமொய்தீன் பிரியாணி கடையில் வந்து இந்த அல்வா கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி, குரோம்பேட்டு கிடையாதான், பல்லாவரம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் 2 பேர் தான். என் பையன் வந்து அவ்வளோவா ஸ்வீட் சாப்பிட மாட்டான். அதனால் இது எங்கள் 2 பேர். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ப்ரெட்டும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் வந்து நான் ஹீட் பண்ணி இது வந்து கீயில் ஃப்ரை பண்ணும். கீயில் தான் ஃப்ரை பண்ணணுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம வேணும்னா எண்ணெயில் கூட நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கீயில் எப்போவுமே அல்வா செய்யும் போது அல்வா வந்து நல்லா திரண்டு வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம கீ யூஸ் பண்ணுறோம், வேறு எதுக்கும் இல்லை. பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கிறேன். இது வந்து நாங்கள் இங்கே வாங்கின கீ தான். ஆனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்வீட்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். என் பையனுக்கு நான் கொடுக்குறது இருந்தால் நான் வந்து வீட்டிலையே தான் கீ பண்ணி கொடுக்குறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஏன்னா அவனுக்கு இந்த கீ ஸ்மெல் அவ்வளவோ பிடிக்காது, அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட மாட்டான். இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரணும், கிறிஸ்பியாக. அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக நான் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான மாதிரி இருக்குது. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இதை சும்மா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் அல்வாவில் போடுறதுக்காக. நம்ம ரஸ்க்கு பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதெல்லாம் நல்லா பொரிச்சு வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஹீட் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருக்கேன் பாலே தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா அல்வா வந்து திறந்து வரணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 1.5 கப்பு பால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கப்பில். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் வந்து பிரித்து போட்டிருக்கேன். கிள்ளி 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பின்னாடி வந்து என் பையன் வந்து என்னை ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அது எதுக்காக பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற ஒரே நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நீ பாருங்க, அவனோட கையை தான் காட்டிட்டு இருக்கான். பிளாக் பண்றான் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. இப்போ நான் செஞ்சு டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன்னா கண்டிப்பா அதை வந்து யாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது ஆல்ரெடி கொதிச்ச பால்ன்றதுனால நீங்க ரொம்ப நேரம்னா இது பண்ண வேணாம். இதுலயே வந்து நீங்க வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றது 3/4 கப்புக்கும் கம்மியா சக்கரை போட்டிருக்கேன். அல்வானாலே நமக்கு சக்கரை கொஞ்சம் நல்லா நிறைய இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமா இதுல போட்டுட்டு நீங்க நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு தேவை இதை வந்து இதுல போட்டுட்டு இது கொஞ்சமா கிளறி விட்டுட்டு அது கூட வந்து நீங்க இந்த பிரெட்டை சேர்த்துக்கணும். இந்த பால் உள்ளேயே நீங்க சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அல்வாவை வந்து கிண்டும் போது நல்லா டெக்ஸ்சரா வரும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என் பையனை வச்சுட்டு தான் நான் டெய்லி சமைச்சிட்டு இருக்கேன். அவன் வந்து இது வந்து ஈவினிங் டைம் ஆனாலே அவன் விளையாடுற டைமு. அந்த நேரத்தில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸை நீங்கள்லாம் கேட்டு தான் ஆகணும். இது உள்ளே போட்டுட்டு நீங்கள் அந்த பாலோட இந்த பிரெட் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, அல்வா வந்து நல்லா நமக்கு திறந்து வந்துருச்சு. நான் வந்து இந்த சைட்லயே வந்து இந்த கிஸ்மிஸையும் இதுவையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கேஷ்யூ என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, பரவாயில்ல இருக்கிறத வச்சு நீ செய்யடி, நீ கீழே வந்து பயங்கர ஸ்னோஃபாலு, எனக்கு எல்லாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டாரு. சரி, நானும் இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். இப்போது கேஷ்யூ மோஸ்ட்டாக அவ்வளோவா நாங்கள் ஸ்வீட்டில் வச்சு சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கலருக்காக ப்ரௌன் சுகர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நீங்கள் போட்டு கலர் நல்லா ப்ரௌனிஷாக ஆக்கிக்கலாம். ஏன்னா ஒயிட் சுகர் நான் வந்து அவ்வளோவா இவன் ப்ரனிஷ்க்கு வந்து நான் கொடுக்குறது கிடையாது. ஒயிட் சுகர் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் தான். நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, பால் அதுதான் இதில் ரொம்ப ஆடடாக இருக்கும். நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடலை. இப்போ கேசரி செய்யணும்னா நம்ம அதில் கலர் பவுட்ரு போடணும். இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல் போடுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்லேயே நேச்சுரலாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக வந்து நமக்கு அல்வா மாதிரி அப்படியே கிளறும் போது நார்மலாகவே நான்ஸ்டிக்கில் நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நீங்கள் அது கூட வந்து இதை ரெண்டுத்தையும் கிஸ்மிஸையும் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரெய்சினும் கேஷ்யூவும் தான் ஆட் பண்ணுறேன் நான். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பல்லவாரத்தில் அந்த பிரியாணி சாப்பிட போவாங்களோ இல்லையோ, மெயினாக வந்து இந்த பிரெட் அல்வாக்காகவே பாதி மக்கள் அங்கே போவாங்க. அதில் நாங்களும் ஒருத்தவங்க தான். நாங்கள் ரொம்ப அதை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்தியா போன உடனே நாங்கள் அந்த பிரியாணி கடைக்கு போயிட்டு எப்போ சாப்பிடுவோன்னு காத்துட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி பிரியாணி லைக் பண்ண ஆரம்பிச்சதே அந்த கடையில் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான். அவ்வளோ பிரியாணி ஆஸ் அ ஃபுட்டாக எனக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப மேடாலாம் ஆக மாட்டேன். ஆனால் இப்போது அந்த பிரியாணின்னும் போது எப்போ சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா நீங்கள் செய்யும் போதே அந்த அல்வா வாசனை நமக்கு அப்படியே வீடெல்லாம் நெய் வாசனையும் அந்த அல்வாவும் அப்படியே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக இதை கொடுக்கலாம்.
சம்டைம்ஸ் நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கெட் டுகெதர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த டிஷ்ஷை எடுத்து செஞ்சு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். பாருங்க, சுவையான அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை சர்வ் பண்ணி என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதில் வந்து என்னடா இது வந்து எண்ணெய் நிறைய இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது, ஆனால் ஆக்சுவலாக வந்து நான்ஸ்டிக்கில் நம்ம என்ன செஞ்சாலுமே அந்த எண்ணெய் வந்து மேலே ஸ்டாக்னேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதுதான் நான்ஸ்டிக்கோட ஹைலைட்டு. அல்வாவில் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப கீலாம் கிடையாது. நம்ம வந்து இது வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. நம்ம பேனில் நெக்ஸ்ட் பிளேட்டில் மாற்றும் போது அது கம்மியாயிடும். ஏன்னா நான்ஸ்டிக்கில் வந்து எண்ணெய் வந்துகிட்டே தான் இருக்கும்.